வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 28 ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ஃபிளாக்ஸ் நீட் மென்ஷன்ஸ் எமர்ஜென்சி இன் பார்லிமெண்ட் ஸ்பீச். ஸோ 18th லோக்சபா வந்துட்டு கான்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் இவங்க வந்துட்டு ஜாயிண்ட் செஷன் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஸ்பீச்சில் பார்த்தோம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸை இவங்க கவர் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் த நீட் கான்ட்ரவர்சி, ஹையர் ஓட்டர் டர்ன் அவுட் இன் தி காஷ்மீர் வேலி, அதுக்கப்புறம் கன்சர்ன்ஸ் ஓவர் தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் அண்ட் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபோர்த் கம்மிங் பட்ஜெட், இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் பிரசிடென்ட்டுடைய அட்ரஸ் டு பார்லிமெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரிகார்டிங் ஆன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 87. ஸோ ஆர்டிகல் 87ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் பிரசிடென்ட் வந்துட்டு ஜாயின்ட் சிட்டிங் அட்ரஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஓப்பனிங் செஷன் ஆஃப் அ நியூ லெஜிஸ்லேச்சர் ஆஃப்டர் அ ஜெனரல் எலெக்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நடந்திருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் இப்போ வந்துட்டு எதுக்கு சமௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு மேஜர் ரீசனை சொல்கிறதுக்காக. ஸோ பிரசிடென்ட்டுடைய ஸ்பீச்சில் மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசி ப்ரியாரிட்டிஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற இயருக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய அஜெண்டா அண்ட் டைரக்ஷனுக்கான ஒரு ப்ராட் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இந்த ஒரு அட்ரஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளவுட் ஆஃப் அன்சர்டனிட்டி. So high waves lash over geotextile bags laid along a section of the Kerala coast to resist sea incursion, leading to flooding at Kannamali in Kochi on Thursday. ஸோ இந்த ஒரு இமேஜில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் வந்துட்டு வரக்கூடிய அந்த ஹை டைட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ தட் ஹேஸ் லெட் டு ஃப்ளட்டிங் இன் கண்ணமாலி இன் கொச்சி. ஸோ இந்த ஒரு ஃப்ளட்டிங் வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா இந்த கோஸ்ட் லைனில் வந்துட்டு there was laying of geotextile bags. இது வந்துட்டு போட்டிருக்காங்க. பட் in spite of this இந்த flooding வந்து நடந்திருக்கு. இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜியோ டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோ டெக்ஸ்டைல் பேக்ஸ். இப்போ நம்மளுடைய கோஸ்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் எரோஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீ வால் வந்து பில்ட் பண்ணுறது. இப்போ இந்த சீ வால் வந்து நம்ம பில்ட் பண்ணால் அதில் வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம சீ வால் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோஸ்டல் எரோஷன் நடக்காமல் இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இட் மே ஆல்சோ என்ஹான்ஸ் தி கோஸ்டல் எரோஷன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அரௌண்ட் 2017-18 அந்த டைம் பீரியடில் ஜியோ டெக்ஸ்டைல்ஸை நம்ம வந்துட்டு கோஸ்ட் லைன் அலாங் பேரலாக நம்ம போடலாம் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க. அண்ட் கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸில் இதை வந்துட்டு லைவ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா தே வில் பி ஜியோ டெக்ஸ்டைல் பேக்ஸ் இருக்கும். அந்த பேக்ஸ்குள்ளே வந்துட்டு சாண்ட் ஃபில்டு செடிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதை வந்துட்டு அந்த கோஸ்ட்லைன் பேரலாக போடும்போது அலை வந்து அடித்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோஸ்டல் எரோஷன் அப்படின்றது வந்து நடக்காது. தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஜியோ டியூப்ஸ். இந்த டியூப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜியோ சிந்தட்டிக் ஃபேப்ரிக் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இது வந்துட்டு நிறைய போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸ் வழியாக அந்த தண்ணி வந்து உள்ளே போகும். ஆனால் அதுக்குள்ளே போகக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ் வந்துட்டு மறுபடியும் வெளியே போகாது. அதாவது அடிச்சுட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே வந்து போகாது. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதனுடைய பேக்ட்ராப்பில் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்துட்டு பெர்மியபிள் சிந்தட்டிக் டெக்ஸ்டைல் மெட்டீரியல். இது வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிஎஸ்டர் ஆர் பாலிப்ரொபைலின் பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்துட்டு எரோஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் எய்ட் இன் ட்ரைனேஜ்காகவும் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் தி சாயில் ஸ்டெபிலிட்டிக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ரோட்ஸ், போர்ட்ஸ், லேண்ட்ஃபில்ஸ், பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதர் சிவில் ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஐடியல் மெட்டீரியலாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஆன்டிலோப் லைக் மேமல் ஃப்ரம் பூட்டான் ரெக்கார்டட் அட் லோவஸ்ட் எலிவேஷன் இன் வெஸ்டர்ன் அசாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு அதர் பேப்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தி ஹப் நியூஸ், தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் தி டெக்கான் ஹெரால்டு. இப்போ ரீசெண்டாக
ஸோ மெயின்லேண்ட் சிரோவுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைமோனா நேஷனல் பார்க்கில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த மெயின்லேண்ட் சிரோவை பற்றியும் இந்த ரைமோனா நேஷனல் பார்க்கை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமல் தான் வந்துட்டு மெயின்லேண்ட் சிரோ. ஸோ இது வந்துட்டு ஒரு மேமல், அதாவது இது கோட் அண்ட் ஆன்டிலோப் மாதிரி இது வந்துட்டு இதனுடைய அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தி IUCN மெயின்லேண்ட் சிரோ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அட் தி ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் 200 to 3000 meters. ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா லோவஸ்ட் எலிவேஷனில் வந்துட்டு இதை ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனுடைய அந்த ஆல்டிடியூட்லேருந்து இது கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த அனிமலுடைய ஹேபிட்டட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அக்ராஸ் இந்தியா பூட்டான் பார்டர் இன் பிப்சோ வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ராயல் மனாஸ் நேஷனல் பார்க் இன் தி ஹிமாலயன் கண்ட்ரி. ஸோ மொத்தமாக இந்த அனிமலில் பார்த்தோம் அப்படின்னா 3 அதர் ஸ்பீஷீஸ் இருக்குது. தே ஆர் ஜாப்பனீஸ் சிரோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் சிரோ. இது வந்துட்டு ஈஸ்டர்ன் இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் மியான்மரில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இன் தைவான் ஆர் ஃபர்மோசன் சிரோ. ஸோ அது போக தேர் இஸ் மெயின்லேண்ட் சிரோ அதாவது மொத்தமாக வந்துட்டு 4 இருக்குது. ஸோ கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா IUCNல இட் இஸ் வல்னரபிள் அண்ட் சைட்ஸில் இட் கம்ஸ் அண்டர் Appendix 1. ஸோ ராய்மோனா நேஷனல் பார்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ராய்மோனா நேஷனல் பார்க் வந்துட்டு இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப் அசாம் அலாங் தி இண்டோ பூட்டான் பார்டர். ஸோ இதனுடைய அந்த பவுண்டரிஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது நார்தன் பவுண்டரி, வெஸ்டர்ன் பார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் பார்ட்டோடைய அந்த பவுண்டரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்தன் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஷேர்ஸ் இண்டோ பூட்டான் இன்டர்நேஷனல் பார்டர் வித் பிப்சோ வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் பூட்டான். ஸோ வெஸ்டர்ன் பார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மார்க்ட் பை சன்கோஷ் ரிவர் along with interstate boundary of West Bengal and Assam from Indo-Bhutan border. அடுத்து நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைமோனா நேஷனல் பார்க், தி சரால்பாங்கா ரிவர், ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்மாங்கா அண்ட் இட் ஃப்ளோஸ் சவுத்வர்ட்ஸ் ஃப்ரம் ஷர்பாங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பூட்டான். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இது வந்துட்டு எந்த நேஷனல் பார்க்கை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி கூட UPSCல கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தீஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக தேர் ஆர் 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் சப்டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மாய்ஸ்ட் சால் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும். அண்ட் தேர் ஆர் சப் ஹிமாலயன், ஹை அலூவியல், செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், சவானா ஃபாரஸ்ட், மாய்ஸ்ட் மிக்சட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், ரைப்பேரியன் ஃப்ரிஞ்சிங் ஃபாரஸ்ட் டு காயர் சிசோ ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்மளால் இந்த ரீஜனில் பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. Uttarakhand government to study a risk posed by 13 glacial lakes during monsoon. ஸோ இப்போ ரீசெண்டாக உத்தரகாண்டுடைய கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா they have set up a committee, அதாவது உத்தரகாண்டுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த உத்தரகாண்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய 13 கிளேஷியல் லேக்ஸுடைய அந்த வல்னரபிலிட்டி ஸ்டடியை கேரி அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் 5 of them வந்துட்டு they are in the high risk zone. ஸோ இந்த ஸ்டடி வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா லேக் அவுட்பர்ஸ்ட் நடக்கக்கூடிய அந்த கெலாமிட்டிஸை நம்ம வந்துட்டு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்டடியை பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புது லேக்ஸ் வந்து உருவாயிருக்கிறது சேட்டலைட் இமேஜஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ இந்த ஒரு லேக்குடைய அந்த ஃபார்மேஷன் எப்படி, அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்துட்டு பிரிட்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு சடன் ஃபினாமினான். ஸோ எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாமல் எந்த விதமான ஒரு ப்ரிகாஷன்ஸும் நம்மளால் எடுக்க முடியாத டைமில் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதை வந்துட்டு நம்ம முன்னாடியே நம்ம வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டடியை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஹை ரிஸ்க் போஸ்ட் பண்ணக்கூடிய சில லேக்ஸ் என்னென்ன அப்படின்னா இட் இஸ் லேக்ஸ் இன் தர்மா, அதுக்கப்புறம் லசாரியான் காட்டி, அதுக்கப்புறம் குட்டியாங் டி வேலி இன் பித்தோர்காட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வசுதரா தால் லேக் ஆஃப் தி தௌலி கங்கா பேசன் இன் சமோலி டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் வந்துட்டு ஹை ரிஸ்க் போஸ்ட் பண்ணக்கூடிய கிளேஷியல் லேக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வல்னரபிலிட்டி ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு we will get an accurate information of the size of lakes and also when it will be breached அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு லேக்குடைய அசஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த லேக்ஸில் they will make a puncture. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு பைப்ஸை they are going to place in it. ஸோ இந்த ஒரு ஸ்டடியை வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் பாஸ்ட் டீகேடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மேஜர் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் வந்துட்டு உத்தரகாண்டில் நடந்திருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 2013 கேதார்நாத் வேலி இன் ஜூனில் நடந்திருக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ரிஷிகங்கா வேலி இன் ஷெமோலி. ஸோ இது வந்துட்டு 2021 ஃபெப்ரவரியில் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 72 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் இதனால அந்த ப்ரெசிபிடேஷனும் வந்துட்டு இட் இஸ் சேஞ்சிங். ஸோ இதனால கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்துட்டு முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த கிளேஷியல் லேக்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிளேஷியல் லேக் அப்படின்றது வந்துட்டு கிளேஷியர்ஸ் அந்த பனிக்கட்டிகள் வந்துட்டு உருகிறதுனால, அது மெல்ட் ஆகுறதுனால உருவாகக்கூடிய லேக். இந்த லேக்கை வந்துட்டு எது பிரிட்ஜ் பண்ணியிருக்கும் அப்படின்னா, அந்த ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய சில கற்கள், அங்கேயே வந்துட்டு நிறைய ஃப்ராக்மெண்டட் மொரைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ தட் அந்த கிளேஷியல் மெல்ட் ஆகுறது வந்துட்டு அந்த ஒரு குழியாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்துட்டு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். திஸ் வில் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிளேஷியல் லேக்ஸ். ஸோ இது வந்துட்டு டெம்பரேச்சர், ஸோ டியூரிங் தி சம்மர் சீசன் ஒரு மான்சூன் டைம் பீரியடில் அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த கிளேஷியல் அந்த ஐஸுமே வந்துட்டு மெல்ட் ஆகி அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மான்சூன் டைம் பீரியடில் ப்ரிசிபிடேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா வாட்டர் அந்த மழை பெய்யறதும் வந்துட்டு அதிகமாகும். ஸோ தட் இதனுடைய அந்த லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அதனுடைய லெவல் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரண்டல் மொரைன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த கற்கள் எல்லாம் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகி உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெஷரோட வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆனது தான் வந்துட்டு அந்த சமோலி வேலியில் நடந்த அந்த ஒரு அவுட் பிரேக். ஸோ இது வந்துட்டு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ரீப்ளேஸ் a 2.1 கிலோமீட்டர் ரோட் வித் ஹை லெவல் பிரிட்ஜ் டு ரீஸ்டோர் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். So the road from Thoraipakkam to Kamachi Hospital Junction will be dismantled after the bridge construction. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் பார்த்தோம் அப்படின்னா there was a 2.1 கிலோமீட்டர் ரோட். ஸோ இட் கனெக்ட்ஸ் தொரைப்பாக்கம் டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஹை லெவல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இந்த ஒரு பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் மார்ஷ், அதுக்கப்புறம் பார்ட்லி சலைன் வெட்லேண்ட். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா about 20 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஆஃப் த சிட்டி ஆஃப் சென்னை இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லாஸ்ட் ரிமைனிங் நேச்சுரல் வெட்லேண்ட். ஸோ இட் சர்வ்ஸ் as aquatic buffer of flood prone சென்னை அண்ட் செங்கல்பட்டு districts. ஸோ இது வந்துட்டு it drains an area of 250 kilometers. ஸோ it encompasses 65 wetlands through 2 outlets with ஒக்கியம் மடவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோவளம் creek and falls into the Bay of Bengal. ஸோ ஈஸ்டர்ன் பெரிஃபரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ஷ் இட் இஸ் ஃபிளாங்க்ட் பை பக்கிங்ஹாம் கேனல். ஸோ இது வந்துட்டு ஒரு ராம்சர் சைட். ஸோ இந்த ரீஜனில் நம்மளால ஒரு டைவர்ஸ் ஈகோசிஸ்டமாக பார்க்க முடியும். இந்த மார்ஷ்லேண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 115 பேர்ட் ஸ்பீஷீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 10 mammals, 21 reptiles, 10 amphibians, 46 fish, 9 mollusks, 5 crustaceans and 7 butterfly species இது வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் சில நோட்டபிளான ஸ்பீஷீஸ் என்ன அப்படின்னா ருசல்ஸ் வைப்பர் and birds such as glossy ibis, grey-headed lapwings, அதுக்கப்புறம் peasant tailed jacana. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ் தட் breed in the பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹப் நியூஸில் கொடுத்துருக்காங்க. அன்வீலிங் தி அன்னோன் நியூ ஸ்பைடர் ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் இன் பலாடிங்ரே வில்லேஜ் இன் மேகாலயா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைடர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் தி மேகாலயா. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்னா ஸ்டெரிபோஸ் வாங்காலா. ஸோ இந்த நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பைடர் பார்த்தோம் அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் காரோ ஹில் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு காரோ கம்யூனிட்டியோடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலான வங்காளா ஃபெஸ்டிவல். ஸோ வங்காளா ஃபெஸ்டிவல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் 100 drums ஃபெஸ்டிவல். ஸோ இந்த நேமை வச்சு தான் இதுக்கு இந்த ஸ்டெரிபோப்பஸ் வங்காளா அப்படின்ற அந்த ஒரு நேமை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பைடர் பார்த்தோம் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு பல்ப் ஃபூட்டட் ஸ்பைடர் ஃபேமிலி. It is characterized by disproportionately powerful and highly sclerotized first pair of legs. So இதனுடைய கலர் வந்துட்டு it will be in a reddish brown color.
ஸோ இது இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு என்ன, ஸோ வாட் இட் இஸ், ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பைடர், அதுக்கப்புறம் எங்கேருந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நேம்ஸ் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் சயின்டிஸ்ட் மேக் ரைனோ ஹார்ன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் டு கர்ப் போச்சிங். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைனோஸ் போச்சிங் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ரெகுலர் ஃபினாமினான். ஸோ இந்த போச்சிங் வந்துட்டு எதுக்காக நடக்குது அப்படின்னா அதனுடைய அந்த ஹார்ன்ஸுக்காக தான் வந்துட்டு இந்த போச்சிங் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைசோடோப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2021 இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதனுடைய மெயினான எய்ம் என்ன அப்படின்னா இந்த ரைனோசரஸ் ஹார்ன் வந்துட்டு ஈஸியாக டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்துட்டு டைனி ரேடியோ ஆக்டிவ் சிப்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இட் வாஸ் இன்சர்டட் இன் 20 ரைனோஸ். ஸோ இந்த ரேடியோ ஐசோடோப் வந்து இருக்கிறதுனால அது பார்டர் ரீஜன்ஸில் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றது வந்துட்டு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு லோ டோஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டிசைன் டு பி டிடெக்டபிள் பை தி ரேடியேஷன் சென்சார்ஸ் அட் தி இன்டர்நேஷனல் பார்டர் விதவுட் ஹார்மிங் தி அனிமல்ஸ் ஆர் தி என்வாயன்மெண்ட். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லாஸ்ட் ஃபார் 5 years ஆன் தி ஹார்ன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் டு டிட்டர் தி போச்சிங். ஸோ அதே மாதிரி 11,000 மைக்ரோ டாட்ஸையும் வந்துட்டு இந்த டீம் அந்த ஹார்னில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபர்தர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.